அன்பு நண்பர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரிய பெருமக்களே மற்றும் ஆராய்ச்சியாளர்களே, இந்த காணொளியிலே நான் எலைன் ஷோவால்டர் என்ற ஒரு பெண் திறனாய்வாளர் எழுதிய டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்ட் பொய்டிக்ஸ் என்ற ஒரு ஆய்வுக் கட்டுரையை பற்றித்தான் பேசவிருக்கின்றேன். வாட் இஸ் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் என்றால் என்ன? ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் என்பது 19ஆம் நூற்றாண்டு மத்தியிலேயே தொடங்கிவிட்டது என்று கூறலாம். ஆனால் அது தோன்றி வளர்ந்து இன்றளவில் மிகவும் பாப்புலராக மிகப்பெரிய ஒரு திறனாய்வாக இருப்பதற்கு காரணம் பல பெண் திறனாய்வாளர்கள் தான், அதாவது ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ் தான். பெண்களை ஒரு இரண்டாம் பட்சமாகத்தான் இலக்கியங்கள் பிரதிபலித்தன. இந்த ஆணாதிக்க பார்வையை பற்றியும் அவர்கள் எவ்வாறு பெண்களை அடிமைப்படுத்துதலையே ஒரு முதன்மையாக காட்டினார்கள் இலக்கியத்திலே என்பதை பற்றியும் அலசுவதுதான் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் என்பது. இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் என்பதை இந்த காணொளியிலே நான் மிக சுருக்கமாகத்தான் தருகிறேன். இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் பெண்களுடைய ஒரு பார்வை, பர்ஸ்பெக்டிவ்ஸ், அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் இலக்கியத்திலே அவர்களுடைய பங்களிப்புகள், கான்ட்ரிபியூஷன்ஸ், இவற்றையெல்லாம் அலசுவதோடு பெண்களை பற்றி ஆண்கள் படைக்கும் கருத்துக்கள் எவ்வாறு பெண்கள் படைக்கும் கருத்துக்களிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றன என்பதையும் பார்க்கிறது இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தின் வரலாற்றை பார்த்தீர்களேயானால் 3 நிலைகளாக அல்லது 3 வேவ்ஸ்களாக, த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம், த செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் அண்ட் த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் என்று 3 நிலைகளாக பிரிக்கின்றனர் இந்த பெண் திறனாய்வாளர்கள் அல்லது பெண்ணிய திறனாய்வாளர்கள். இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்டிலே முக்கியமாக கருதப்படுபவர்கள் மேரி wollstonecraft, அடுத்து லூசி ஸ்டோன். இவர்தான் அதிகமாக சஃப்ரேஜ் பற்றி குறிப்பிடுகின்றார். சஃப்ரேஜ் என்றால் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், குவீன் விக்டோரியாவினுடைய பீரியடிலே தான் இந்த பெண்களுக்கு வாக்குரிமையே கிடைத்தது. ஆக இந்த சஃப்ரேஜ் பற்றி அதிகமாக குரல் கொடுத்தவர் லூசி ஸ்டோன். இந்த எழுத்தாளர்கள் அனைவருமே விமன்ஸ் இன்ஈக்குவாலிட்டி அண்ட் விமன்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இவைகளை பற்றி அதிகம் பேசினார்கள். ஆண் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் இந்த விமனை ஒரு ஸ்டீரியோடைப்பாக படைத்தார்கள் என்று கூறலாம் ஒழிய, அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், அவருடைய தனிப்பட்ட வேதனைகள் போன்றவற்றை அவர்கள் பிரதிபலிக்கவே இல்லை. ஆனால் செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்திலே இவர்கள் முக்கியமாக பார்த்தது, ஆண் எழுத்தாளர்கள் எந்த கோணத்திலே எந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு பெண்களை இரண்டாம் பட்சமாக பார்த்தார்கள் என்பதை விளக்குகிறது. அதோடு கூட இந்த ஆண் எழுத்தாளர்கள் பெண்களை தியரைஸ் செய்யும்போது, அவர்களை ஒரு கருத்தாக்கத்தின் ஒரு சர்க்கிளில் கொண்டு வரும்போது, அவர்கள் எவ்வாறு சில விஷயங்களை இக்னோர் செய்து விட்டார்கள் என்பதையும் பார்க்கிறது. அதாவது என்ன விஷயம் என்றால், உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் ஒரு சிங்கிள் அம்ப்ரலாவிற்கு அடியிலே கொண்டு வந்து பொதுமைப்படுத்தி எழுதினார்கள்.
அதை இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்திலே எதிர்த்தார்கள். ஏனென்றால் யூ கெனாட் பிளேஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் விமன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அண்டர் ஒன் அம்பர்லா. ஈச் செக்ஷன் ஆஃப் விமன், ஈச் ரேஸ், ஈச் கிளாஸ் have their own problems. ஏனென்றால் ஒவ்வொரு வகுப்பை சார்ந்த பெண்களுக்கும், உலகத்திலே ஒவ்வொரு இனத்தை சார்ந்த பெண்களுக்கும் வெவ்வேறு வகையான பிரச்சனைகள் உள்ளன. ஆகையால் பெண்களை பொதுமைப்படுத்தி பொதுவான ஒரு கருத்தின் அடியில் கொண்டு வரக்கூடாது என்பதை இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்திலே கொண்டு வந்தார்கள். இந்த கட்டுரையை எழுதிய எலைன் ஷோவால்டர் கூட இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிஸ்டிலே தான் வருகின்றார். சிமன் டி போவா என்பவருடைய முக்கியமான படைப்பு த செகண்ட் செக்ஸ் என்ற ஒரு படைப்பு. அவர் அந்த நூலிலே விமென்ஸ் அப்ரெஷன் பற்றி ஒரு நீண்ட விவாதத்தை எடுத்துக்கொள்கின்றார். அது ஒரு மிகப்பெரிய நூல், நிறைய பக்கங்களை உடையது. அதில் விரிவாக விமென்ஸ் அப்ரெஷன் பற்றியும் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் உமன்ஹுட் என்பது பற்றியும் பேசுகிறார். ஒன் இஸ் நாட் பார்ன் பட் ராதர் பிகம்ஸ் எ உமன் என்பது சிமன் டி போவாருடைய கருத்து. மேலும் இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்திலே வரும் முக்கியமான திறனாய்வாளர்கள் பெட்டி ஃப்ரீடன், ஜெர்மைன் கிரீயர். இந்த ஜெர்மைன் கிரீயர் என்பவர் எழுதிய ஒரு முக்கியமான நூலின் தலைப்பு த ஃபீமேல் யூனக், கேட் மில்லட், டோரி மாய் போன்றவர்கள். இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் என்பது பலவிதமான கருத்துக்களை கொண்டிருந்தது. அதில் முதன்மையான கருத்து இன்டர்செக்ஷனாலிட்டி என்பது. இன்டர்செக்ஷனாலிட்டி என்றால் என்ன? பெண்களுக்கு ரேஸ் என்றால் இனம், ஜெண்டர் பாலினம், கிளாஸ் அதாவது வகுப்பு, மேல் வகுப்பு கீழ் வகுப்பு போன்றவை, செக்ஸுவாலிட்டி போன்ற விஷயங்கள் மூலமாக அடக்குமுறைகள் ஏவப்படுகின்றன போன்றவைகளை உள்ளடக்கியது தான் இன்டர்செக்ஷனாலிட்டி என்பது. இது இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்தினுடைய கருத்து. அடுத்தபடியாக இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்திலேயே யுனிவர்சல் உமன்ஹுட் என்ற கருத்தை இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் மறுக்கிறது. யூனிவர்சல் உமன்ஹுட் அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஒரே ஐடியாலஜி தான், ஒரே கருத்து தான் என்ற விஷயத்தை இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் மறுக்கிறது. ஏனென்றால் நீங்களே பார்க்கலாம், அப்பர் கிளாஸ் விமனுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ், மிடில் கிளாஸ் விமனுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ், லோவர் கிளாஸ் விமன் அவர்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒன்றாக இருக்க முடியாது நிச்சயமாக. மற்றும் இதிலே வேறு சில நாடுகளைச் சேர்ந்த பெண்கள், ஒவ்வொரு மண்ணுக்கும் அந்த பிரச்சனைகள் வேறுபடும். ஆகையால் யுனிவர்சல் உமன்ஹுட் என்பதை இந்த தேர்ட் வேவ் ஃபெமினிஸ்ட் மறுக்கின்றார்கள், எதிர்க்கின்றார்கள். அடுத்து இவர்கள் முக்கியமாக கூறுவது ஜெண்டர் இஸ் எ பர்ஃபார்மன்ஸ் ராதர் தேன் இன்னேட் குவாலிட்டி என்பது. பெண்ணாக பிறந்து விட்டதன் காரணமாகவே அவர்களுக்கு சில விஷயங்கள் மறுக்கப்படுவதும் மறைக்கப்படுவதும் அலட்சியப்படுத்தப்படுவதும் கூடாது. அது ஒரு இன்னேட் குவாலிட்டி தான். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அதை ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனிலே கொண்டு வருகின்றீர்கள். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்பதை ஜூடித் பட்லர் என்ற மிக பிரசித்தி பெற்ற பெண்ணிய திறனாய்வாளர் மறுக்கின்றார், டீகன்ஸ்ட்ரக்ட் செய்கின்றார்.
மேலும் இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் செக்ஸ் பாசிட்டிவிட்டி, பாடிலி அட்டானமி, கல்ச்சர்ட் அண்ட் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் இவைகளை பற்றி பேசுவதோடு செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்தில் உள்ள ஒரு சில குறைகளையும் எடுத்து கூறுகிறது. இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்திலே வரும் முக்கியமான திறனாய்வாளர்கள் யார் என்று பார்த்தோமேயானால், ரெபக்கா வாக்கர் 1992 இவர்தான் தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் என்பதன் முதன்மையானவராக கருதப்படுகிறார். கிம்பர்லி கிரென்ஷா இவர்தான் நான் சற்று முன்பு கூறிய இன்டர்செக்ஷனாலிட்டி என்ற டேர்மை கிரியேட் செய்தார். பெல் ஹூக்ஸ் என்பவர் இந்த நெக்லெக்டிங் ஆஃப் உமன்ஹுட் பற்றி மிகவும் அதிகமாக பேசுகிறார் இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்திலே. அடுத்து ஒரு முக்கியமான நபர் ஜூடித் பட்லர். இவரை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். ஆக இந்த சுருக்கமான வரலாற்றை நீங்கள் கவனித்தீர்களேயானால் 3 வேவ்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் உள்ளது. அதில் முதல் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் சற்று மைல்டாக உள்ளது. இரண்டாவதாக உள்ள அலை, அதாவது செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் சற்று வீரியமாகவும், தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் என்பது அதைவிட சற்று தீவிரமாகவும் வீரியமாகவும் உள்ளது என்பதை இந்த வரலாற்று பின்னணியிலே நீங்கள் பார்ப்பீர்கள். தற்போது சுருக்கமாக எலைன் ஷோவால்டர் அவரை பற்றி பார்ப்போம். இந்த எலைன் ஷோவால்டர் 1941 பிறந்தார். அதன் பிறகு அமெரிக்காவிலே இவர் பல நிலைகளிலே படித்து அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியராக வேலை பார்த்தார். இவர் உலக பல்கலைக்கழகங்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகமான பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்திலே இன்றும் பேராசிரியராக வாழ்ந்து வருகிறார். இவர் ஒரு லிவிங் கிரிட்டிக். இவர்தான் கைனோ கிரிட்டிசிசம் என்ற ஒரு டேர்மை கிரியேட் செய்தார், உருவாக்கினார் என்று கூறலாம். முக்கியமாக இவர் கடந்த காலங்களிலே ஆண்களால் படைக்கப்பட்ட பெண் கதாபாத்திரங்களை வேறொரு கட்டமைப்பிலே பார்த்தார். ரீவிசிட்டிங் த கிளாசிக்ஸ் என்று கூறுவார்கள். சில விஷயங்களை திருப்பி ஆராய்வது, அதற்கு புதிய விளக்கங்களை கொடுப்பது, ரீஸ்ட்ரக்சரிங் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்திலே. அதுபோன்று வேறொரு கட்டமைப்பிலே இவர் பெண் படைப்புகளை பார்த்தார். 1977 இவர் எழுதிய முக்கியமான நூல் எ லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன் என்ற நூல். அந்த நூலிலே ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்திலே உள்ள பெண்ணிய எழுத்தாளர்கள் எவ்வாறு சரியாக பெண்களை படைக்கவில்லை, பெண்களின் உணர்வுகளையும் பெண்களின் வலிகளையும் அவர்கள் ஜென்வினாக காட்டவில்லை என்று இவர் எடுத்துரைத்தார். They produced women based on the male models. ஆண்கள் எவ்வாறு படைத்தார்களோ அதிலிருந்து சற்றும் வித்தியாசம் இல்லாமல் இவர்களும் படைத்தார்கள் என்பதை இவர் குற்றம் சுமத்துகின்றார். இந்த எலைன் ஷோவால்டர் divides the feminist criticism into 3 phases. The first phase is feminine phase. The second phase is feminist phase. And the third phase is female phase என்று கூறிவிட்டு அதனுடைய வித்தியாசங்களை பற்றி விரிவாக பேசுகின்றார். இவர் 1979 ஒரு சிறந்த ஒரு ஆய்வுக் கட்டுரையை எழுதுகிறார். அந்த ஆய்வுக் கட்டுரையின் தலைப்பு டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்ட் பொய்டிக்ஸ். அரிஸ்டாட்டில் ஏற்கனவே மிகச்சிறந்த நூலான பொய்டிக்ஸ் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்.
இலக்கியங்களுக்கான தன்மைகள் பற்றியும் இலக்கியங்களுக்கான பிரிவுகள் பற்றியும் மிக விரிவாக பேசுகின்றார் இந்த பொய்டிக்ஸ் என்ற ஒரு நூலிலே. இங்கே இந்த எலைன் ஷோவால்டர் டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்ட் பொய்டிக்ஸ் என்று எழுதுகிறார். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்ட் பொய்டிக்ஸ் என்ற இந்த ஆய்வுக்கட்டுரையிலே அவர் பல பகுதிகளாக பல விஷயங்களை பேசுகிறார். ஆரம்பத்திலே அவர் பேசுவது த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இன் த 1970s என்பதை பற்றி. அப்போது அவர் பேசும்போது மேல் கிரிட்டிக்ஸ், அதாவது அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்று கூறப்படுகின்ற ஜோனதான் கல்லர், டெரி ஈகிள்டன், ரேமண்ட் வில்லியம்ஸ் போன்றோர்கள் எப்படி ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தை ஒன்று அலட்சியப்படுத்தினார்கள், இக்னோர் செய்தார்கள், அல்லது அதை பல்கலைக்கழகங்களிலோ அல்லது கல்லூரிகளிலோ அதை ஒரு சிலபஸாக கூட ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், அதை சொல்லித்தரப்படவில்லை மாணவர்களுக்கு என்று குற்றம் சாட்டுகின்றார். அப்படியே பெண்ணியத்தை பற்றி அவர்கள் பேசினாலும் கூட அதை ஒரு ப்ரீஜுடிஸுடன் பேசினார்கள். ப்ரிஜுடிஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு முன் முடிவு எடுத்த நிலையிலிருந்து பேசினார்கள், அல்லது ஒரு ஸ்டீரியோடைப் மனநிலையுடன் படிக்கப்பட்டது. அதற்கு ஒரு முக்கியத்துவமே தரப்படவில்லை என்பது இந்த செக்ஷனிலே அவர் கூறுகின்றார். அடுத்த செக்ஷனிலே எலைன் ஷோவால்டர் சஸ்பிஷன் தியரி என்ற ஒன்றை பற்றி குறிப்பிடுகின்றார். பெண்ணிய திறனாய்வின் மற்றொரு தடை என்னவென்றால் ஆணாதிக்க சிந்தனையுள்ள சில கிரிட்டிக்ஸ் தான். முக்கியமாக ஹெரால்ட் ப்ளூம், அமெரிக்காவிலே மிகச்சிறந்த ஒரு திறனாய்வாளர் ஹெரால்ட் ப்ளூம், அதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ராபர்ட் போயர்ஸ் அண்ட் நார்மன் மெய்லர் போன்றவர்கள் ஈஸ்தட்டிக்ஸ் பற்றி மிகவும் அதிகமாக பேசினார்கள். ஈஸ்தட்டிக்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், இலக்கியத்துக்கு அழகுணர்வுதான் முக்கியம் என்று நினைப்பவர்கள். இவர்கள் அதை பற்றி அதிகம் பேசினார்களே ஒழிய ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் என்பது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் என்பது போல அவர்கள் நினைத்தார்கள். அது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுடன் இந்த ஃபீல்டுக்கு வருகிறது என்ற ஒரு ப்ரிஜுடியூஸுடன் அவர்கள் பார்த்தார்கள் என்பது மற்றொரு தடையாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹெரால்ட் ப்ளூம் போன்றவர்கள் ஒரு கருத்து கூறிவிட்டால் அந்த கருத்து உலகம் முழுக்க பரவிவிடும். எலைன் ஷோவால்டர் இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸுக்கு அறிவுரையாக இந்த சஸ்பிஷன் தியரியை நீங்கள் தான் உடைக்க வேண்டும் என்று அட்வைஸ் செய்கின்றார். அடுத்த செக்ஷனிலே ஃபெமினிஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு அகடமியா என்பதை பற்றி கூறுகின்றார். ஒருபுறம் இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தை இந்த பாப்புலர் கிரிட்டிக்ஸ் ஏற்க மறுத்தாலும் கூட, மறுபுறம் இதை எந்த காரணத்தாலும் இதை அகடமியா அங்கீகரிக்கக்கூடாது என்று அடம் பிடித்தனர். இதை ஒரு சில பெண் கிரிட்டிக்ஸ் கூட ஒருவேளை இதை சப்ஜெக்டில் சேர்த்தால், அதாவது அகடமியாவிலே சேர்த்தால் அதன் வீரியம் குறைந்து விடுமோ என்று பயந்தார்கள். ஆனால் ஷோவால்டர் என்ன கூறுகின்றார் என்றால், அந்த பயம் வீணானது, தேவையற்றது என்று கூறுகின்றார். பெண்கள் எப்போதும் டிரான்ஸ்லேட்டர்களாக, இன்டர்பிரட்டர்ஸாக அல்லது எடிட்டர்ஸ் போன்ற ஒரு செகண்டரி ஒர்க்கை செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்த செக்ஷனிலே இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தை 2 வகையாக பிரிக்கின்றார் எலைன் ஷோவால்டர். அதாவது உமன் அஸ் அ ரீடர் அண்ட் உமன் அஸ் அ ரைட்டர். இரண்டுமே ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தை பற்றி பேசுவது தான். இந்த வகை கிரிட்டிக்ஸ் ஆண்களால் படைக்கப்பட்ட இலக்கியத்தை
ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவுடன் பார்ப்பது. மற்ற திறனாய்வுகளைப் போலவே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுடன் இந்த பெண்ணிய படைப்புகளை அணுகுவது. ஆண்கள் இலக்கியத்திலே பெண்களை படைக்கும்போது ஒரே விதமான ஸ்டீரியோடைப்புடன் படைக்கின்றார்கள் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதாவது உதாரணத்திற்கு சீதா இமேஜ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திஸ் இஸ் அ மேல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று கூறுகிறார்கள் ஃபெமினிஸ்ட். சீதா இமேஜ், கண்ணகி இமேஜ் என்பது போல. ஸோ இப்படிப்பட்ட ஸ்டீரியோடைப்டு கேரக்டர்ஸை அலசுகிறார்கள் இந்த உமன் அஸ் எ ரீடர் என்கின்ற வகையான இந்த திறனாய்வாளர்கள் அல்லது கிரிட்டிக்ஸ், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ். பெண்களை எவ்வாறு ஆண்கள் மார்ஜினலைஸ் செய்கிறார்கள், ஓரங்கட்டுகிறார்கள் அல்லது தவறாக சித்தரிக்கின்றார்கள், மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்பதை பற்றியும் இந்த உமன் அஸ் எ ரீடர் என்ற வகையான ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ் பார்க்கின்றார்கள். இவர்கள் ஆண்களால் உருவாக்கப்பட்ட பெண் படைப்புகளை அல்லது படைப்புகளில் உள்ள கேப்ஸ், GAPS எவையெல்லாம் விட்டு போயிருக்கின்றது என்பதை ஆராய்கிறார்கள். They analyze the gaps. அடுத்து விமன் ஆடியன்ஸ் எவ்வாறெல்லாம் இலக்கிய படைப்புகளிலும் திரைப்படங்களிலும் எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுகின்றார்கள் அல்லது ஏமாற்றப்படுகின்றார்கள், அதாவது ஆடியன்ஸ் என்பதையும் இந்த உமன் அஸ் எ ரீடர் என்ற வகை கிரிட்டிக்ஸ் ஆராய்கிறார்கள். அடுத்து விமன் அஸ் எ ரைட்டர். இதைத்தான் எலைன் ஷோவால்டர் கைனோ கிரிட்டிசிசம் என்று பெயரிட்டு அழைக்கின்றார். முந்தையது விமன் ஆஸ் ரீடர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் தான். ஆனால் இந்த உமன் ஆஸ் எ ரைட்டர் என்பது உமன் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். இதுதான் வித்தியாசம். தே ரீட் த லிட்ரேச்சர் ஆஃப் மென் ஆஸ் வெல் அஸ் உமன். அதாவது முந்தையது. பிந்தையது விமன் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். பெண்களின் படைப்பிலே பெண்கள் எவ்வாறு படைக்கப்படுகின்றார்கள் என்பது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்தியன் விமன் ரைட்டர்ஸ் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இந்தியன் விமன் ரைட்டர்ஸ் ஹவு ஜென்வின்லி ப்ரெசன்ட் த விமன் தேன் மென் என்று கூறுவது போல இதை ஆராய்கிறார்கள். இதை பெண்கள்தான் படைக்கின்றார்கள். இது மற்ற ஆண்கள் படைக்கும் பெண் படைப்புகளிலிருந்து எவ்வாறு இவர்கள் வேறுபட்டு எழுதுகிறார்கள் என்பதை அலசுவதுதான் இந்த விமன் ஆஸ் எ ரைட்டர் என்ற செக்ஷன். இங்கே அனைத்தும் விவாதிக்கப்படுகிறது. உரை, த டெக்ஸ்ட், லாங்குவேஜ், கண்டென்ட் ஆஃப் த டெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர்ஸ், கட்டமைப்புகள் எல்லாமே பெண்களுக்கான ஒரு தனித்தன்மையுடன் படைக்கப்படுகிறது. லா கைனோ கிரிட்டிக் என்ற ஒரு பிரெஞ்சு வார்த்தையின் ஆங்கில வடிவம்தான் கைனோ கிரிட்டிசிசம் என்பது. ஆகையினால்தான் இதை எலைன் ஷோவால்டர் கைனோ கிரிட்டிசிசம் என்று அழைக்கின்றார். இப்படி தனித்தன்மையுடன் எழுதுவதை ஷோவால்டர் ஃபீமேல் வைல்ட் ஜோன் வித்தின் கமாஸ், ஃபீமேல் வைல்டு ஜோன் என்று அழைக்கின்றார். சில விஷயங்கள் பெண்களால் மட்டும்தான் எழுத முடியும். த ஃபெமினைன் சென்சிபிலிட்டி, உணர்வுகள் என்று அவர் கூறுகின்றார். சுருக்கமாக சொல்லப்போனால் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், விமன் அஸ் எ ரீடர் என்பது மற்ற ஐடியாலஜிகளைப் போல இதுவும் ஒரு ஐடியாலஜி. மார்க்சிசம், ஸ்ட்ரக்சுரலிசம், ஈஸ்தட்டிசிசம் போன்றவைகள் போல இந்த விமன் அஸ் எ ரீடர் என்பதையும் ஒரு ஐடியாலஜியாக எடுத்துக்கொள்ளலாம், எக்ஸ்பெரிமெண்டலாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் விமன் அஸ் எ ரைட்டர் என்பது
ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி என்று கூறலாம். இந்த கருத்துக்கு மேலும் வலுவூட்டும் விதமாக மேயர் ஆஃப் கேஸ்டபிரிட்ஜ் என்ற ஒரு நாவலை உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஷோவால்டர் கூறுகிறார். அந்த நாவல் முழுக்க நாம் இப்போது விவாதிக்கப் போவதில்லை. அந்த நாவலின் ஆரம்பத்திலே அந்த மேயர் ஆஃப் கேஸ்டபிரிட்ஜிலே வரும் ஒரு கேரக்டர், மெயின் கேரக்டரான மைக்கேல் ஹென்சர்ட் என்பவன் தன்னுடைய மனைவியையே ஏலத்திற்கு விடுகின்றான். அந்த காட்சி அதிலே வரும். அவள் ஒரு தேவையற்றவளாக அவன் நினைக்கின்றான். இதை ஒரு ஆங்கில கிரிட்டிக், மேல் கிரிட்டிக் இதை விவரிக்கும்போது, ஹி சோல்டு சூசன். சூசன் என்பவன் மைக்கேல் ஹென்சருடைய மனைவி. அந்த மைக்கேல் ஹென்சருடைய மனைவியை ஹி கன்சிடர்ட் ஆஸ் எ ட்ரூப்பிங் ரேக் என்று கூறுகின்றான். இதை நாவலிஸ்ட் கூறவில்லை, அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ட்ரூப்பிங் ரேக் என்று நாவலிஸ்ட் கூறவில்லை. ஆனால் ஹவ் என்ற ஒரு திறனாய்வாளர், ஆண் திறனாய்வாளர் அவளை ஏன் விற்கின்றான் என்றால், அவள் ஒரு ட்ரூப்பிங் ரேக். ட்ரூப்பிங் ரேக் என்றால் ஒர்த்லெஸ் திங், அன்வாண்டட் திங், டிஸ்போசபிள் திங் என்று நினைக்கின்றார் மைக்கேல் ஹென்சர்ட் என்று ஹவ் கூறுகிறார். எலைன் ஷோவால்டருடைய வாதம் என்னவென்றால், இதை நிச்சயமாக ஒரு ஃபீமேல் கிரிட்டிக் அவ்வாறு கூற மாட்டார் என்பதுதான். ஹோவ் ஒரு மேல் கிரிட்டிக்காக இருப்பதனால் அங்கே அவளை, சூசனை, ட்ரூப்பிங் ரேக் என்று குறிப்பிடுகிறார். இதை நாவலிஸ்டே கூட குறிப்பிடவில்லை என்று உதாரணமாக வித்தியாசப்படுத்தி கூறுகின்றார். எவ்வாறு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ் இதையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அட்வைஸ் கூறுகின்றார். அடுத்தபடியாக இந்த ஆய்வு கட்டுரையிலே எலைன் ஷோவால்டர் கைனோகிரிட்டிசிசம் அண்ட் ஃபீமேல் கல்ச்சர் என்றால் என்ன என்பது பற்றி குறிப்பிடுகின்றார். அதாவது, இலக்கியங்களை திறனாய்வு செய்யும்போது பெண் திறனாய்வாளர்கள் ஆண் திறனாய்வாளர்களால் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள், இமேஜஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், பார்வைகள் மற்றும் ஸ்ட்ரக்சர்ஸ், கட்டமைப்புகள் போன்றவற்றை உடைத்தெறிய வேண்டும். தங்கள் அனுபவங்களிலிருந்து ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்க வேண்டும். கைனோகிரிட்டிக்ஸ் ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி மற்றும் சோஷியாலஜி போன்ற கருத்துக்களோடு சேர்ந்து ஒரு சப் கல்ச்சரை உருவாக்க வேண்டும். பெண்களுக்கென்று தனிப்பட்ட முறையிலே ஒரு சப் கல்ச்சரை உருவாக்க வேண்டும். இதுகாரும் சொல்லப்பட்ட மேல் மாடல்ஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் மற்றும் கன்வென்ஷனல் சென்ஸ் ஆஃப் ஃபெமினைனிட்டி போன்றவைகளிலிருந்து வேறுபட்டு நிற்க வேண்டும். அடுத்து அவர் கூறுவது, ப்ராமினன்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ் இன் கைனோகிரிட்டிசிசம். ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கைனோகிரிட்டிசிசத்திற்கு எந்தெந்த திறனாய்வாளர்கள், பெண் திறனாய்வாளர்கள் ஒரு அடித்தளத்தை அமைத்தார்கள், ஃபவுண்டேஷன் போட்டார்கள் என்று ஒரு வரிசையை கூறுகிறார். கேரல் ஸ்மித் ரோசன்பெர்க் என்பவர் 19ஆம் நூற்றாண்டிலே எழுதிய த ஃபீமேல் வேர்ல்ட் ஆஃப் லவ் அண்ட் ரிச்சுவல் என்பது ஒரு முக்கியமான நூலாகும். அடுத்து நான்சி காட் என்பவர் எழுதிய த பாண்ட்ஸ் ஆஃப் உமன்ஹுட், உமன்ஸ் ஸ்பியர் இன் நியூ இங்கிலாந்து between 1780 and 1835. இது ஒரு முக்கியமான நூல். அடுத்து ஆன் டக்ளஸ் என்பவர் எழுதிய த ஃபெமினைசேஷன் ஆஃப் அமெரிக்கன் கல்ச்சர் என்ற ஒரு நூல். அடுத்த ஒரு முக்கியமான நூல் நீனா அவபாக் என்பவர் எழுதிய கம்யூனிட்டிஸ் ஆஃப் விமன், an idea
இன் விமன்ஸ் ஃபிக்ஷன் என்ற ஒரு நூல். இவர் முக்கியமாக அந்த நூலிலே ஃபீமேல் கேரக்டர்ஸ் என்பது எப்படி ஒரு ஃபீமேல் பாண்ட்ஸாக கிட்டத்தட்ட அடிமைகள் போன்று உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். இவர் அந்த நூலிலேயே எலிசபெத் கேஸ்கல், டோரதி சேயர்ஸ், சில்வியா பிளாத் போன்ற நாவலாசிரியர்களை ஆராய்ச்சி செய்கின்றார். அடுத்தபடியாக இவர் கூறும் முக்கியமான ஒரு ஐடியா என்னவென்றால், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ட்ரெடிஷன் அண்ட் பெயின் இன் ஃபெமினிஸ்ட் அவைக்கனிங் என்ற ஒரு விஷயத்தை பற்றி இவர் குறிப்பிடுகின்றார். அதில் அவர் முக்கியமாக குறிப்பிடும்போது எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் என்ற ஒரு நாவலாசிரியர், கவிஞர், அவரை பற்றி, அவருக்கு இருக்கும் அந்த பெயின், அதை பற்றி இவர் குறிப்பிடுகின்றார். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் என்பவர் மிக பிரசித்தி பெற்ற விக்டோரியன் போய்ட்டான ராபர்ட் ப்ரௌனிங்கை திருமணம் செய்து கொள்கின்றார். இவர் ராபர்ட் ப்ரௌனிங்கின் மனைவியாகவே இருக்கின்றார். இவர் எழுத்தாளராகவும் இருக்கின்றார். ஆனால் இவருக்குரிய ஒரு சங்கடம், வலி என்னவென்றால், இவருக்கென்று ஒரு ஃபெமினைனிட்டி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட, இவருக்குள்ளே ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீமேல் எமான்சிபேஷன் இருந்தாலும் கூட, இவர் மிக பிரசித்தி பெற்ற ராபர்ட் ப்ரௌனிங்கின் மனைவியாக இருப்பதனால் சுதந்திரமாக சில கருத்துக்களை இவர் வெளியிட முடியவில்லை. அது இவருக்கு ஒரு சங்கடமாக உள்ளது என்பது இவருடைய எழுத்துக்களிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. இதை எலைன் ஷோவால்டர் குறிப்பிடுகின்றார். தன் கணவர் மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக இவருடைய ஃபெமினிசம் எக்லிப்ஸ் ஆகிறது. எக்லிப்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், மறைகிறது. இவரைப் போலவே இன்னும் பல எழுத்தாளர்கள் அந்த பெயினிலிருந்தும் தூக்கத்திலிருந்தும் அவர்களால் எழ முடியவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றார் எலைன் ஷோவால்டர். ஜார்ஜ் எலியட், எடித் வார்டன், ஆலிவ் ஷ்ரைனர் போன்ற நாவலாசிரியர்கள் கூட இவ்வாறு ஒரு சூழ்நிலை கைதிகளாக இருக்கின்றனர். அவர்களால் ஆண் எழுத்தாளர்கள், ஆண் ஜாம்பவான்களை மீறி சுதந்திரமாக சில கருத்துக்களை அவர்களால் வெளியிட முடியவில்லை. இது ஒரு ஃபெமினிஸ்ட் அவேக்கனிங்க்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்று எலைன் ஷோவால்டர் குறிப்பிடுகின்றார். இதன் பிறகு இவர் குறிப்பிடும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தனது ஆய்வு கட்டுரையிலே ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தை 3 நிலைகளாக பிரிக்கின்றார். இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸை ஃபெமினைன் ஃபேஸ் என்றும், செகண்ட் ஃபேஸை ஃபெமினிஸ்ட் ஃபேஸ் என்றும், தேர்ட் ஃபேஸை ஃபீமேல் ஃபேஸ் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த 3க்குமே நல்ல வித்தியாசங்களை நீங்கள் காணலாம். முதலில் நாம் ஃபெமினைன் ஃபேஸ் என்றால் என்னவென்று பார்ப்போம். இந்த முதல் நிலையான ஃபெமினைன் ஃபேஸ் 1840 1880 வரை என்று ஒரு அப்ராக்சிமேட்டாக கூறலாம். சற்று முன்னையும் பின்னையும் சில மாற்றங்கள் இருக்கலாம். இந்த பீரியடில் இருக்கும் முக்கியமான எழுத்தாளர்கள் எவ்வாறு எழுதினார்கள், அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருந்தது, பர்ஸ்பெக்டிவ்ஸ் எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய கோணங்கள் எவ்வாறு இருந்தது, அவர்கள் எந்த மாடல்ஸில் எழுதினார்கள் என்பதையெல்லாம் இவர் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தங்களுடைய படைப்புகளை ஒரு கிரியேட்டிவாக எழுதவில்லை என்று குறை கூறுகின்றார் எலைன் ஷோவால்டர்.
இந்த காலகட்டத்திலே இருக்கும் பெண் திறனாய்வாளர்கள் ஆண்கள் போலவே நாமும் எழுத வேண்டும் என்ற ஒரு காம்பெட்டிட்டிவ் எண்ணத்திலே இருந்தார்களே ஒழிய கிரியேட்டிவாக தங்களுடைய உலகத்தை பற்றியும் தங்களுடைய அனுபவங்களை பற்றியும் தங்களுடைய பார்வைகளை பற்றியும் சிந்திக்கவே இல்லை. மேல் ரைட்டர்ஸ் போலவே எழுத வேண்டும் என்ற ஒரு ஒப்புமை கண்ணோட்டத்தோடு இவர்கள் எழுதியதனால் இவர்களுடைய தனித்தன்மை காணாமல் போய்விட்டது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் தாங்கள் எழுதும்போது பெண் பெயர்களாகவே தங்கள் பெயர்களை காட்டிக்கொள்ளவில்லை. பெரும்பாலும் மேல் சியூடோனிம்ஸ் என்று, சியூடோனிம்ஸ் என்றால் தாங்களாகவே ஒரு பெயரை சூட்டிக்கொள்வது. அந்த சூட்டிக்கொள்ளும் பெயர் ஆண் பெயர்களை சூட்டிக்கொண்டார்கள். உதாரணமாக ஜார்ஜ் எலியட் ஒரு ஆண் பெயர், கரர் பெல், ஆக்டன் பெல், எல்லிஸ் பெல், கான்டென்ட் as well as the other things like structures, language, everything were in the models of famous male writers. இதுதான் அந்த ஃபெமினைன் ஃபேஸ் என்று சொல்லப்படுகின்ற முதல் ஃபேஸ். அடுத்த நிலை த ஃபெமினிஸ்ட் ஃபேஸ் என்பது. இந்த பெண்ணிய நிலை 1880 தொடங்கி 1920 வரை என்று அப்ராக்சிமேட்டாக கூறலாம். இந்த காலகட்டத்திலே வாழ்ந்த பெண்ணிய திறனாய்வாளர்கள் ஆணாதிக்க நிழலில் வாழவில்லை. மாறாக இவர்களுக்கென்று ஒரு குரல் வேண்டும், ஒரு டோன் வேண்டும் என்று நினைத்தார்கள். இவர்களுக்கென்று பிரத்யோகமாக தனித்தன்மையுடன் கேரக்டரைசேஷன் வேண்டும், தீம் வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள். மற்றும் கட்டமைப்பு கூட அந்த மாதிரி இருக்க வேண்டும், மொழி கூட மாறுபட்டு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள். பெண்களுக்கு ஆண்களால் ஏற்படுத்தப்படும் அல்லது சமூகத்தினால் ஏற்படுத்தப்படும் இன்ஜஸ்டிசஸ், அநீதிகள், தவறுகள், காயங்கள், வலிகள் போன்றவற்றை பற்றி நிறைய எழுத வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த காலத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் எலிசபெத் கேஸ்கல், பிரான்சிஸ் ட்ரொல்லோப் போன்ற எழுத்தாளர்கள். அவ்வளவு ஏன், இந்த கட்டுரையை எழுதிய எலைன் ஷோவால்டர் கூட இந்த ஃபெமினிஸ்ட் ஃபேஸிலே தான் வருகின்றார். இந்த 1890களில் படைக்கப்பட்ட இலக்கியங்களை திறனாய்வாளர்கள் அமேசான் உட்டோபியாஸ் என்று கூறுகின்றனர். அமேசான் உட்டோபியா என்பது ஒரு கனவு. பெண்களுக்கான அரசாங்கம், பெண்களுக்கான ஒரு படிநிலைகள், பெண்களுக்கான சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான மருத்துவம் போன்றவையெல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன் என்ற ஒரு பெண் எழுத்தாளர் இந்த வரிசையிலே தான் வருகின்றார். இவர் கூறும்போது ஆண் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் வார் அண்ட் செக்ஸ் தீமிலே எழுதுகின்றனர். நாம் அந்த பாதையிலிருந்து வேறு பாதையில் சிந்திக்க வேண்டும், நமக்கான பாதையை நாமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார். அவர் ஜார்ஜ் எலியட் கூறும் ப்ரெஷஸ் ஸ்பெஷாலிட்டியை ஆதரிக்கின்றார். உங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷஸ் ஸ்பெஷாலிட்டி என்றால் என்ன என்று கூறியிருந்தேன். பெண்கள் வெறும் ரீடர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சராக அல்லாமல், வெறும் எக்கோயிங் த மேல் மாடல்ஸாக அல்லாமல், ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சராக மாற வேண்டும் என்பதுதான் ப்ரெஷஸ் ஸ்பெஷாலிட்டி. இதை காயின் செய்தவர் ஜார்ஜ் எலியட்.
இவர் ஒரு சிஸ்டர்ஹூடை பற்றி பேசுகின்றார். அந்த சிஸ்டர்ஹூடை ஒரு மெட்டபாரிக்கலாக ஒரு பீஹைவ் போன்றது, ஒரு தேன் கூடு போன்றது என்று கூறுகின்றார். தாய்மை, கல்வி, கூட்டு வாழ்க்கை, விசுவாசம், சமூக சேவை போன்றவைகளை உள்ளடக்கி அது ஒரு கூடாக, பீஹைவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இவர் குறிப்பிடுகின்றார். இந்த பெண்ணிய நிலையை நாம் இரண்டாவது நிலையான த ஃபெமினிஸ்ட் ஃபேஸில் உள்ளடக்குகின்றோம். அடுத்த நிலையாக, அதாவது மூன்றாவது நிலையாக எலைன் ஷோவால்டர் கூறுவது த ஃபீமேல் ஃபேஸ். எலைன் ஷோவால்டர் தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த பெண்ணிய பார்வை 1920 தொடங்கி தற்போது வரை என்று கூறலாம். இந்த நிலையிலே என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது, இதையெல்லாம் புதிதாக கூறுகிறார்கள் என்று பார்த்தோமேயானால், அந்த இரண்டாவது நிலையான ஃபெமினிஸ்ட் ஃபேஸில் உள்ள கருத்துக்களுடன் இவர்கள் புதிதாக மேலும் சில கருத்துக்களை சேர்த்தார்கள் என்று கூறலாம். ஆண் எழுத்தாளர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது, மேல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்ட்ரோலை தவிர்ப்பது, ஃபார்ம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸுக்கு ஒரு ஃபெமினிஸ்ட் அனாலிசிஸ் தேவை என்றும் கூறினார்கள். வெர்ஜீனியா வுல்ஃப், டாரதி ரிச்சர்ட்சன் போன்றவர்களை இந்த மூன்றாவது நிலையிலே சேர்க்கலாம். இவர்கள் இந்த மூன்றாவது நிலையின் பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று கூட நாம் குறிப்பிடலாம். இவர்கள் மொழியில் கூட மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். மேல் சென்டென்சஸ் அண்ட் ஃபீமேல் சென்டென்சஸ் என்று பார்த்தார்கள், அனலைஸ் செய்தார்கள். ஜேர்னலிசம் என்பது ஒரு மேஸ்குலைன் ஜேர்னலிசமாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார்கள். இவர்கள்தான் ஃபெமினிஸ்ட் ஃபிக்ஷன் என்ற ஒரு தனி கேட்டகரியை உருவாக்கினார்கள். இந்த மூன்று நிலைகளுமே தங்களுக்கான பங்களிப்பை ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் வளர்வதற்கு அளித்திருக்கின்றார்கள். இதை பற்றி எலைன் ஷோவால்டர் பெருமையாக குறிப்பிடுகின்றார். இந்த ஆய்வுக்கட்டுரையின் கடைசி பகுதியாக எலைன் ஷோவால்டர் கூறுவது, ஸ்ட்ரக்சரலிசம், மார்க்சிசம், சைக்கோஅனலிட்டிக்கல் தியரி போன்ற மெட்டா நேரேட்டிவ்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்ற மிகப்பெரிய கருத்தாக்கங்களை பற்றி குறிப்பிடுகின்றார். இந்த கிராண்ட் தியரிஸை பற்றி குறிப்பிடும்போது அவைகள் ஜெண்டர் இன்க்ளூசிவாக இல்லை என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட கிராண்ட் நேரேட்டிவ்ஸ் அண்ட் மெட்டா நேரேட்டிவ்ஸை அவர் குறை கூறவில்லை. இந்த ஸ்ட்ரக்சரலிசம், மார்க்சிசம் போன்ற கிராண்ட் தியரிஸ் டீல் வித் த சயின்சஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். இந்த வரலாற்று பின்னணியை நீங்கள் சற்று உற்று நோக்கினீர்கள் என்றால், சயின்ஸ் டாமினண்ட்டாகவும் ஹியூமனிஸ்ட் அகாடமியா லோவஸ்டாகவும் இருந்த காலம் இது. இந்த சயின்சஸ் ஆஃப் த டெக்ஸ்டை அணுகும் மேல் கிரிட்டிக்ஸ் அக்ரெசிவாகவும் மேஸ்குலைனாகவும் காணப்பட்டனர். அவர்களுடைய உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் எக்ஸ்பிரசிவாகவும் ஃபெமினினாகவும் இல்லை. சயின்டிஃபிக் தியரி பேசுபவர்கள் உயர்ந்தவர்களாகவும், ஹியூமனிஸ்ட் தியரி பேசுபவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் பார்க்கப்பட்டது. கடைசியாக அவர் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸுக்கு கூறும் அட்வைஸ், we must find a new language and a new way of reading. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு எலைன் ஷோவால்டருடைய இந்த கட்டுரை மிக முக்கியமாக தேவைப்படும் என்று கூறி, இதுபோல மேலும் பல காணொளிகளை காணலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.